தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் லேசியாக இருந்தாலோ இல்லை வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் நான் ஒன் பாட் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிட முடியும். மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது, கொஞ்சம் டெம்டிங்காக இருந்தது சாப்பிடணும் போல். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். குக்கிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லேயே கேஸ் தீந்துருச்சு. என்றைக்கு நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொதப்பல் வரும். அதுக்கப்புறம் வேறு சிலிண்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டினியூஸாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இங்கே வந்தால் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து நீ எடிட்டிங்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி எந்த வீடியோவுமே நான் போடலை. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு கூடவே எக்கு பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் தேர்ஸ்டே சாப்பிட மாட்டேன், பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் அப்படின்றதுனால 2 எக்கே போதும்ட்டு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான லஞ்சோட இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.